வீராலிமலை ராஜித பெருமாளே. நதிக்கரை கோவில்கள்ல நாம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த அற்புதமான க்ஷேத்திரம் விராலிமலை. அருவஞானமே வடிவமான வயலூர் பெருமானுடைய அருள் பெற்ற அருணகிரிநாதர் கனவுல சுவாமி சொல்றார், இனி நீ நித்தம் அற்புத திருப்புகழ் பாக்களை பாடணும், நான் இருக்கக்கூடிய விராலிமலை அந்த ஸ்தலத்துக்கு வா அப்படின்னு கட்டளை இடுறார். ஞான பொருட்களை விளக்கி ஞான அமுதை ஊட்டி விட்டோம், உன் மனசு மாயையாவும் வெட்டி விட்டோம் அப்படின்னு முருகப்பெருமான் அருணகிரிநாதர்கிட்ட சொல்றாராம். எடாது அப்படின்னு தூங்கி எழுந்து கனவு மாதிரி பாக்குறார். எம்பெருமானுடைய தாளினை சற்றும் கருதாதே எனக்கு கூட விராலிமலைக்கு வான்னு சொல்லியிருக்கியே அப்படின்னு ரொம்ப ரசிக்கிறார். தாமரையின் மட்டுரொத்த தாளினை நினைப்பில் அடியேனை தாதபுள் கடுக்கை மகள் கற்பத்தாருவென பெத்திய விராலி மாமலை நிற்பனி கருதியுற்றுவாவென அழைத்து என் மனதாசை மாசேனை அறுத்து ஞான முதலளித்தவாரமினி நித்த மரவேனே வாசமலனாக விராலிமலை முருகான் வயலூர் திருப்புகழ் ரொம்ப அழகா போற்றி கொண்டாடுறார். கல்லுல இருந்து நான் உரித்தது போல என்னுடைய நெஞ்ச கல்ல கனியாக்கி எனக்கு அமிர்த பிறவி கொடுத்தியே அப்படின்னு போற்றுறார். திருமறைக்காட்டுல திருநாவுக்கரசு சுவாமிகள் தங்கியிருந்த போது சிவபெருமான் சொல்றார் இல்லையா, ஏய் நீ திருவாய்மூருக்கு வாடா அப்படின்னு. திருவாய்மூருக்கு வான்னு சொல்ல அவர் எழுந்து ஓடுறார். அது மாதிரி அருணகிரிநாதரும் இப்படி கனவு வந்த உடனே ஓடுறார் விராலிமலைக்கு. விராலிமலை பெருமானை வழிபட்டு அடியேன் உன்னுடைய அருள் கொண்டு உரைத்த அரிய பெரிய திருப்புகழுக்கு உகந்து வயலூரில் இந்த அடிமையின் முன் அற்புத கோலத்தோடு நீ காட்சி கொடுக்கணும், என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நசிச்ச குருமூர்த்தியே விராலிமலை பெருமானேன்னு வாழ்த்தார். விராலிமலை தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம். திருச்சியிலேருந்து மதுரை போற வழியில திருச்சியிலேருந்து 28 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அப்புறம் காவிரி கரை கஷேத்திரம் தான் இது. புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தை சேர்ந்த இந்த ஊர். இந்த ஸ்தலத்திற்கு மணப்பாறை, புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை எங்கெங்க வேணா பஸ்ல போலாம். இறங்கின உடனே பார்த்தா குவா குவான்னு மயில்லாம் அகவக்கூடிய சத்தம் கேட்கும். ஓகே, விராலிமலை வந்தாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். விராலிமலையினுடைய அடிவாரத்துக்கு போயிடலாம். ஊருக்கு நடுப்புற மெயின் ரோட்ல அமைஞ்சிருக்கு இந்த மலை. 207 படிக்கட்டுகள் ஏறி போனா மலையினுடைய உச்சியை அடையலாம். எங்க பார்த்தாலும் மயில்கள் அகவிக்கொண்டு குறுக்கியும் நடுக்கியும் ஓடுறத பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். மலை அடிவாரத்துல சின்ன தூரத்துல தென் திசையில சரவண பொய்கை அமைஞ்சிருக்கு. கீழ்ப்பக்கம் மெய்க்கண்ணுடையாளுடைய சந்நிதி இருக்கு. இந்த அம்பிகையை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் மலை ஏறணும் அப்படிங்கிறது ஐதீகம். மலை மீது நிறைய மரங்கள், எல்லாமே குறா மரங்கள். முனிவர்கள்லாம் இந்த மலையில குறா மரங்கள் ஸ்வரூபத்துல மரங்களோடு விராவி இருந்து முருகப்பெருமான வழிபட்டதுனாலதான் விராவி மலைன்னு பேர் வந்துதான். அதுக்கப்புறம் அது விராவிங்கிறது மாறி விராலி அப்படின்னு மாறினதாகும். இன்னொன்னு விராலி செடிங்கிற மூலிகை செடி இங்க ஸ்தல விருட்சமாக இருக்கிறதுனால விராலி மலைன்னு சொல்கிறார்கள். 2 விதமும் உண்டு. சோலைகளும் மயில்களும் மிகுந்த ஸ்தலம். முனிவர்கள் இந்த மலையில 2 பக்கத்திலையும் வழிபடுகிறார்கள் அப்படின்னு கொண்டாடுறார். அருணகிரிநாதரே முனிவர்கள் விராவிய தலம் அப்படின்னு பாடுறார். வீராத சூராதிப போராதுத விராதட்டு விராவண பராயண செருவோரார் விராவிய குராவகில் பராரே முதிராவணர் விராலி மலை ராஜித பெருமாளே. இந்த ஸ்தல மகாத்மியமானது சரவண பொய்கையில குழந்தையாக வந்த முருகனுக்கு முனிவர்களுடைய மனைவியர்ல வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி நான் பால் கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறாளாம். வசிஷ்டருக்கு கோபம் வந்தது, சபிச்சுட்டார். வீணே அருந்ததியை வசிஷ்டர் தண்டிச்சுட்டார் அப்படின்னு முருகன் வசிஷ்டரை சபிக்கிறார். பின்பு வசிஷ்டரும் அருந்ததியும் விராலிமலை வந்து முருகப்பெருமானை வழிபட்டு சாப விமோச்சனம் எய்தினர் அப்படிங்கிறதுதான் புராண பெருமை. சூரபத்மாதியரை பெற்றெடுத்த பாவம் நீக்கும் பொருட்டு காஷ்யப முனிவரும் தன் தந்தையாகிய நான்முகனை தண்டித்ததற்காக சிவனிந்தனை பண்ண பாவம் போக நாரத முனிவரும் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து முருகனை வழிபட்டு உய்வடைந்தனர். இது 2 வேற. இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பத்துட்டோமே, சூரபத்மன் மாதிரி பிள்ளையான காஷ்யப முனிவர் இங்க வந்து வேண்டார், இது தனி விஷயம். அப்பா பிரம்மாவை தண்டிச்சதற்காக, அப்பா சிவனிந்தனை பண்ண பாவம் போகணுங்கிறதுக்காக நாரத முனிவரும் இங்க வந்து முருகப்பெருமானை தரிசிக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா சொல்லக்கூடியதா அப்படிங்கிறது இல்லைங்கிறதுக்கு இந்த செய்திகள்லாம் உறுதிப்படுத்தும் வகையில இந்த கோவில்ல காஷ்யபர், நாரதர், வசிஷ்டர், அருந்ததி சிற்பங்கள்லாம் இருக்கு. விராலிமலையில பாதி தூரத்துல உள்ள சந்தான கோடு, தேவ விருட்சங்கள் 5ல் ஒன்றான சந்தான விருட்சம் போல இஷ்ட காமியங்களை நல்கக்கூடியது. மதியனையும் சோலையார்த்து மதிவள சந்தான கோ
கோட்டின் வழியருளின் பேரு காட்டிய விராலி மலை மருவும் பாதியேற்றி கடிக்கமள் சந்தான கோட்டில் வழியருளின் பேரு காட்டும் பெருமாளே திருப்புகழ்ல காட்டுற. இதனை விளக்கக்கூடிய வகையில மலைக்கோயிலுக்கு போற வழியில மலை மேல சந்தான கோட்டம்ங்கிற மண்டபத்துல உள்ள தூண்கள்ல ஆறுமுக பெருமான் அருணகிரிநாதனுடைய சிற்பங்கள்லாம் இருக்கு. மலை மேல போற வழியில இழும்பனுடைய சந்நிதியும் சுந்தரேஸ்வரருடைய சந்நிதியும் சந்தன கோட்டம் ராத்திரி மண்டபம் சண்முகமூர்த்தி மண்டபம் இதெல்லாம் இருக்கு. நவராத்திரி மண்டபத்துக்கு பக்கத்துல தெற்கு நோக்கி ராஜகோபுரம் இருக்கு. ஒரே பிரகாரத்துடன் நம்ம இந்த மலைக்கோவில்னா அது இந்த கோவில் தான். சண்முகமூர்த்தி மண்டபத்துல உற்சவமூர்த்தியா வள்ளி தேவியானையோட அழகா முருகப்பெருமான் அமர்ந்திருக்கார். இந்த மண்டபத்துக்கு பக்கத்துல காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சந்நிதிகள்லாம் இருக்கு. பகவானுக்கு முன்பா மகாமண்டபம் போற வழியில நவகிரக சந்நிதியும் இருக்கு. மகாமண்டபத்துல நடராஜர், சிவகாமி, மாணிக்க விநாயகர், ஸ்ரீதேவி பூதேவியோட ஸ்ரீனிவாச பெருமான் இந்த சந்நிதிகள்லாம் இருக்கு. கருவறைக்குள்ள விராலிமலை வள்ளலா ஆறுமுக பெருமான் எப்படி இருக்காரா? தக தக தகன்னு இருக்க. 12 கரங்களோட மயில் மேல காட்சி கொடுக்கிறார். இரு மரங்கிலும் வள்ளி தெய்வாலயம் இருக்க. மயிலினுடைய முகம் வலப்புறம் அமைஞ்சிருக்கு. சூலம் வலது கரத்திலையும் வஜ்ராயுதம் இடது கரத்திலையும் இருக்கு. இது ரொம்ப அற்புதமான சிறப்பம்சம். மூலவர் போன்றே உற்சவமூர்த்தியும் இருக்கார். புதுக்கோட்டை மன்னருக்கு முருகன் வயிற்றுவரி நீக்கி அருளிய ஸ்தலம்னா இந்த விராலிமலை. சுந்தர குருக்கள் அப்படிங்கிறவர் ஊமையாகி முருகப்பெருமானுடைய அருளால மீண்டும் பேசக்கூடிய பேரு பெற்றார். திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுக்கு முருகனே இங்க நேர்ல வந்து பிரசாதம் கொடுக்கிறார். அவருடைய வேண்டுகோளின்படி 35 கல் தூண்கள் கொண்ட புது மண்டபம் கட்டப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, நம்ம சதாசிவ பிரமேந்திரால் தரிசனம் பண்ண ஸ்தலம் இது. 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த கோவில்ல பல்வேறு கல்வெட்டுகள் தெரிகிறது. இப்ப அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கு. இளம் வயதினராக வந்த அருணகிரிநாதருக்கு மிடவார்பால் அவருக்கு இருந்த அந்த பெண்கள் மீது உள்ள மோகத்தை வெற்றி கொண்ட திருவருளின் வன்மையை இந்த ஸ்தல திருப்புகழ் பாடல பாடுற. கோநாடு சூழ்ந்த விராலிமலை அப்படின்னு பாடுற. அந்த கால நிர்வாக அமைப்பை கூட பாடுறார். கோநாடு சூழ்ந்த விராலிமலை வேளா விராலி வாழ்வில் சமூக வேதாள பூத பதிசேய விராகடோர சூராரியே செவ்வேளே சுரேசர் பெருமாளே. இந்த மயில்களோடு மயில்களா நாமும் அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணுவோம். அவசியமாக காவிரி கரையில திருச்சி கிட்ட இருக்கிற இந்த விராலிமலை கஷேத்திரத்துக்கு அவசியம் போய் ஆறுமுக சுவாமிய ஆசையுடன் காண்போம். நதிக்கரை கோவில்கள் தொடரும்.